வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம் இல்லையா? ரைட். நான் பெரிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தேன். அந்த ஆராய்ச்சிக்கான விஷயங்கள் நிறைய கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி நிறையவே ஒரு மாறுதலை ஏற்படுத்த முடியும், முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகமான விஷயங்களை நிறைய ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் சேர்த்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளுடைய கிளினிக் பேர் என்ன ஞாபகம் இருக்குல்ல? மைண்ட் அண்ட் சோல் கேர் கிளினிக். அப்போது மைண்ட் மற்றும் சோல் ஆன்மா இது ரெண்டத்தையும் பலப்படுத்தணும், மேம்படுத்தணும் என்ற ஒரு குறிக்கோளில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பேர் தான் நம்ம கிளினிக் பேர் மைண்ட் அண்ட் சோல் கேர் கிளினிக். கரெக்டு தானே? இப்போ நம்ம என்ன முதல் 20 வருஷம் மைண்ட் ப்ராப்ளம் மக்கள்கிட்ட வந்து எடுத்து இந்த உலகத்தில் ரொம்ப வெற்றிகரமாக வாழ வைக்கணும்னு அதில் அர்ப்பணிச்சுக்கன்னு அடுத்த 25 வருஷம் ஆன்மாவை எப்படி நல்லா பராமரித்து நம்ம வேறு உலகத்தில் நம்ம இறந்த பின் வேறு உலகத்தில் அடுத்த உலகத்தில் அந்த மாதிரி இடத்துல ரொம்ப வெற்றிகரமாக இருந்து நீங்கள் யாருன்னு நீங்கள் உங்களை உணர்ந்து கடவுளுடைய நிலையை தன்மையை உணர்ந்து அடுத்த ஜென்மத்தை நல்லா வர்றது இதெல்லாம் கூட எப்படி பண்ணணும் அதுக்கான ஆராய்ச்சியும் கண்டுபிடிச்சி ஆன்மீகமான பயிற்சி வகுப்புகளும் சிகிச்சைகளும் நிறைய அதுவும் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் இந்த ஷார்ட் டிலே. ரைட். இப்போ நம்ம சூப்பராக டெய்லி வீடியோஸ் வந்துட்டே இருக்கோம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிங்க, நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிங்க, டாக்டர் வீடியோஸ் வரலையே எப்போ வரும்னு நான் நிறைய பதில் சொல்லியிருந்தேன், கூடிய சீக்கிரத்தில் வரும்னு. ஸோ உங்களுக்காக அந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கின்னு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுன்னு ஆசைப்பட்டேன். அது உங்களுக்கு நடந்துருச்சு. இனிமேல் டெய்லி வரும், நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சரி, ஓகே, நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாமா? சரி, இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம், முருகனுக்கு உகந்த நாள். முருகன் பிறந்த நாள் இல்லையா? முருகர் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நிறைய பேருக்கு முருகன் மேலே ரொம்ப ஒரு ஈர்ப்பு பிடிப்பு இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொல்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஸோ அவரை வச்சு அவருடைய விஷயங்களை வச்சு வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறது, எப்படி சந்தோஷமாக இருக்குதுன்றதை பற்றி ஒரு நல்ல நாளான இன்றைக்கி நம்ம அதை பற்றி புரிஞ்சுக்கலாம். சரியா? வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான 3 மிக முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி கற்றுக் கொடுக்க போகிறேன். முதல் விஷயம்னு பார்த்திங்கன்னா முருகருடைய வேலை வச்சே புரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப முக்கியம். முருகருடைய வேலை ஷார்ப்பாக வந்து அப்புறம் ப்ராடாக வந்து அப்புறம் டீப்பாக போவோம் ஆழமாக. கரெக்டாக? இது இந்த வேல் குறிக்கிறது என்னன்னு அழகாக புரிஞ்சுக்கோங்க. இந்த வேல் குறிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அகலமாக இருக்கு இல்லையா? வேல் அகலமாக. அந்த அகலம்ன்றது என்னென்னா நிறைய விஷயம் நீங்கள் படிக்கணும், நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய நீங்கள் உழைக்கணுன்றது குறிக்கிறது தான் அந்த அகலமாக இருக்கிறது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது, பணக்காரர் ஆகிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. எல்லாமே ரொம்ப ஈஸி. நீங்கள் எல்லாமே சரியாக தப்பாக கற்றுக்கினீங்க, அதனால் வர பிரச்சனை தான் எல்லாம். நல்லா என் கூடவே அழகாக ட்ராவல் பண்ணுங்கள். வாழ்க்கையை உங்களுக்கு வாழ்வதில் பிரச்சனைகள் எல்லாம் அகற்றி வாழ்க்கையை ரொம்ப எளிதாக ஜெயிக்கிற மாதிரியும் ரொம்ப பணம் சம்பாதிக்கிற மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன். கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ முக்கியமாக என்ன பண்ணோம்? நிறைய படிக்கணும், நிறைய உழைக்கணும். அது இந்த வேலுடைய மத்திய பகுதி புரிய வைக்குதா? அப்படி பண்ண நிறைய ஆழமாக புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு விஷயங்களை பற்றி எப்படி சாதிக்கணும், எப்படி உழைக்கணும், எப்படி செய்யணும், எப்படி படிக்கணும், படித்ததை எப்படி அப்ளை பண்ணணும், இதெல்லாம் ஆழமாக புரிய ஆரம்பிச்சோம். அதுதான் ஆழமான கீழே இருக்கிற அந்த பகுதி. அது எப்போ கிடைக்கும்? நிறைய உழைச்சா நிறைய படித்தா தான் கிடைக்கும். மத்திய பகுதியிலேருந்து ஆரம்பிக்கணும். மத்திய பகுதியில் நிறைய படிச்சிங்கன்னா அதுக்கப்புறமா கீழே ஆழமாக போயிடும். ஆழமாக போயிடுச்சுன்னா இப்போ மேல் பகுதி கூராக இருக்குல்ல, அந்த கூராக இருக்கிறதுக்கு பேர் ஃபோக்கஸ். அப்போது ஆழமான படிப்புக்குள்ளே போகும்போது, ஆழமாக உழைக்க போகும்போது உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் நல்லா கிடைக்கும். புரியுதா? எடுத்தவொடனே இப்படி போகக்கூடாது. இங்கேருந்து ஆரம்பித்து அப்புறம் பெருசாக போய் அப்புறம் கீழே அந்த கொம்பு டீப்பாக போகுது, அப்படி பார்க்கக்கூடாது வேலை. இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது, பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ அப்போது இந்த வைகாசி விசாகமா நாளான அன்றைக்கி முருகரை பற்றி பேசுறது எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குது. அதை உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதோடவே சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சி ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்து இன்றைக்கி நான் கொடுத்தேன். ஸோ முருகர் வேலை முடிஞ்சால் எல்லோரும் கடைக்கு போய் அது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் டேபிளில், உங்கள் சின்னதாக உங்கள் பேக்கெட்டில் அந்த மாதிரிலாம் வச்சுக்கும் போது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு உந்துதல் வந்துக்கினே இருக்கும், நம்ம இந்த மாதிரியே மாறணும் அப்படின்ற தொட்டு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இட் வில் பி அ சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபார் யூ. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. முருகர் வேல் கற்றுக் கொடுத்துருக்கேன். மத்தியத்துலேருந்து ஆரம்பிக்கணும் கற்றுக் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் படிக்கிற நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னால் நிறைய படிக்கணும். தப்பு பண்ணுறீங்க, ஒரு புக்கு படிப்பீங்க, அதுவே போர்னு நினைப்பீங்க. அப்போ முருகர் வேலில் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணலைல்ல, அதோடைய பயன் ரெக்கக்னைஸ் பண்ணல, அப்போ வெற்றி கிடைக்கும்.
நிறைய படிக்கிறது மட்டும் நம்ம அந்த ஒரு புக்கை பல ஆத்தர்ஸ் எழுதின புக்கெல்லாம் படிக்கணும். ஒரே கான்செப்டை 10 ஆத்தர்ஸ் வேறு மாதிரி புரிய வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி 10 ஆத்தர்ஸையும் நீங்கள் படிக்கும்போது தான் புரிதல் டீப்பாக போவோம். ஸோ அப்போது நீங்கள் முதல்ல ஆரம்பிக்க வேண்டும், ஹார்டாக ஒர்க் பண்ணணும், இல்லை நிறைய படிக்கணும். மாணவர்கள் தான் நிறைய படிக்கணும். நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உழைக்கிற ஆளாக இருந்தால் நிறைய உழைக்கணும். நிறைய உழைக்க இது ரெண்டுமே என்ன பண்ணணும்? வில்லிங்காக பண்ணணும், அன்பாக பண்ணணும். இது ரெண்டுமே முருகர் மேலே இருக்கிற அன்போ காமிச்சு பண்ணணும். அப்போ உங்களுக்கு விளைவு ஈஸியாக வந்துடும். ஸோ நிறைய படிக்கணும், நிறைய உழைக்கணும். படிச்சிங்கன்னா என்ன ஆகும்? 2வது வெற்றியின் ரகசியம் ஆழமாக புரிய ஆரம்பிச்சிடும். அது தானவே 2வது ஸ்டெப்பு ஆழமாக தானவே நடக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். ஆழமாக புரிய வந்துடும். ஆழமாக புரிஞ்ச உடனே மேலே இந்த கூர்மையான பகுதி வேலை ஆரம்பிக்கிற இடத்துக்கு போயிடணும். ஷார்ப்னஸ், ஃபோக்கஸ், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன செய்யணுமோ அதுலேயே கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணால் கிடச்சிடும். ஆனால் கவனமாக இருக்கிறது கிடையாது. இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே டைவர்ட் ஆகி சினிமாவுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றுறது, வீட்டில் சொந்தக்காரங்கிட்ட ஆட்ரேஷன் உட்காந்துக்கிறது, திரும்பி 10 நாள் சரியாகவே இல்லாமல் வீரியம் போயிட்டு திருப்பிச்சா நம்ம படிக்க ஆரம்பிக்கணும், உழைக்க ஆரம்பிக்கணும், திருப்பியும் அப்படின்னு சொல்லி திருப்பியும் படிக்கிறதுக்கு வர்றது, விட்டு பண்ணிடுறீங்க. எப்போ வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணாமல் நான் சொன்ன மாதிரியே நிறைய படிக்கிறது, இல்லை நிறைய உழைக்கிறது. அப்படி பண்ண 2வது வெற்றியின் ரகசியமான ஆழ்மை ஏற்பட்டுரும். ஆழமாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது 3வது விஷயத்துக்கு கொண்டு போய்டும், தானே கொண்டு போய்டும். என்ன கொண்டு போய்டும்? ஷார்ப்னஸ், ஃபோக்கஸ். அப்போ ரிசல்ட்டு, சக்ஸஸ்ஸு, பணம் எல்லாம் வந்துவிடும். வெற்றியும் பணமும் உங்கள் காலில் வந்து விடும். நீங்கள் தேடி போக வேண்டாம். தயவுசெய்து எல்லா வீடியோஸை பாருங்கள், ஒன்று வேணா நான் சொல்கிறது எல்லாத்தையும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? இந்த ப்ராசஸ் பண்ணுறதுல சில பேருக்கு மனப்பிரச்சனைகள் இருக்குது, இல்லை சிலது சரியாக பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? சிகிச்சைக்கும் பயிற்சிக்கும் வரணும். அது தயங்கக்கூடாது. சிகிச்சை நம்ம எத்தனையோ பேஷண்ட் வந்து அட்டன் பண்ணி சரி பண்ணிக்கிறாங்களே, எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டு என்னோட பயிற்சிக்குலாம் அட்டன் பண்ணி சரி பண்ணுறாங்கல்ல. இவ்வளோ பேர் உலகம் ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிறாங்க. இதில் சில பேருடைய விஷயம் சொல்கிறேன், கவனிங்களேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க? டாக்டர் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு வாங்க வந்த உடனே, ரொம்ப நன்றிம்மா, சொல்லுமா என்ன விஷயம்னு. இல்லை சார் உங்களுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஓ சூப்பர், பரவாயில்லையா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஏம்மா இந்த பிரச்சனையை வச்சுக்கின்னு நீங்கள் என்ன பண்ணீங்க 10 வருஷமா? சில ஆண்கள் சில பெண்கள் சொல்லுவாங்க, நான் தானாகவே சரி பண்ணிக்கலான்னு முயற்சி பண்ணினே இருந்தேன் டாக்டர். எப்படிமா சரியாகும்? ப்ராப்ளமே இல்லைன்னா தானாக சரியாகும். ப்ராப்ளம் இருக்கும்போது சிகிச்சை படாமல் சரியாகும். அதுக்கப்புறமா வந்து இப்போ சிகிச்சைலாம் எடுத்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணிப்பாங்க. இப்போ ரொம்ப நல்லாகிறேன் டாக்டர். அந்த பிரச்சனை போயிடுச்சு டாக்டர். அந்த பிரச்சனை மட்டும் வந்துச்சுன்னா வெற்றியும் முன்னேற்றமும் பணம் நிறைய வந்துருக்கும். 10 வருஷம் ரொம்ப அசால்ட்டாக வேஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க மக்கள். இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியான விஷயம், விலை மதிக்க முடியாத சொத்துனா நேரம், உங்கள் வயசு தான். அதை போய் ஈஸியாக கோட்டை விட்றீங்க. எல்லாம் எப்படி தான் உங்களுக்கு மனசு வருதுன்னு தெரில. விழிப்புணர்வு இல்லை, அதான் பிரச்சனை. அதுதான் விழிப்புணர்வு ஏற்படுத்த நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கு இல்லையா? அதனால் தயவுசெய்து இனிமேட்டு என்ன பண்ணுங்கள், நான் கொடுத்த மாதிரி முருகை வேலை அழகாக பயன்படுத்தி நல்லா பெரிய வெற்றியும் பணமும் சந்தோஷமும் அனுபவிச்சிங்க. முடியாதவங்க உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த வேறு விஷயப்படி வாழ்க்கை ஈஸியாக பண்ண முடியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முருகனுடைய திருநாளில் ரொம்ப அழகாக நம்ம முருகரை பற்றி பேசி அதோட வெற்றியை தொடர்பு பண்ணி அதுக்கப்புறமா நம்ம முருகருடைய நல்ல நாள்லேருந்து இன்னிலேருந்து நம்ம வீடியோஸ் ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப அழகாக பண்ணலாம். சரி, இப்போ முடிச்சிட்டேன் இல்லையா? முக்கியமான தகவல் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உங்களுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதாவது யாரெல்லாம் உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்குதோ, என்னை பின்தொடரணும், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை, நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துடுங்க. அதுக்கு நீங்கள் என்னுடைய நம்பர் இல்லையா, 9840097530 இந்த நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அனுப்புவாங்க. அந்த குரூப்புக்குள்ளே சேர்ந்துட்டு என்னுடைய வீடியோஸு, என்னுடைய எங்கெங்கெல்லாம் நிகழ்ச்சிகள் வருது, என்னென்ன புதிய சிகிச்சை முறைகள் வந்துருக்குது, மற்றும் சில சமயத்தில் உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய வரும், அதன் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வரும் அந்த குரூப்பில். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு அதுக்கான செயலில் இறங்கி வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும் நீங்கள் அடைஞ்சின்னு போயினே இருக்கலாம். சரியா? நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். திருப்பியும் பாய், டேக் கேர்.